உங்கள் டீமில் உள்ளவங்க நீங்கள் சொன்னதை மட்டும் செய்கிறாங்களா? அப்படின்னா நீங்கள் அந்த டீமுக்கு லீடர் கிடையாது, நீங்கள் ஒரு மேனேஜர். நீங்கள் அவங்கள வழி நடத்தலை, நீங்கள் அவங்கள நிர்வாகம் செய்கிறீங்க. மனுஷங்க காலையில் எழும்பும் பொழுது ஒரு செக்லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த செக்லிஸ்ட்டை ஃபுல்லாக்குறதுக்காக அவங்க எழும்புறது இல்லைங்க. அவங்க எழும்பும் பொழுது ஒரு பெரிய நோக்கத்தை அடையிறதுல நானும் ஒரு பங்காளி அப்படிங்கிற எண்ணத்தோடு எழும்புனாங்கன்னு வைங்க, அந்த நாளுக்குரிய அவங்களுடைய எனர்ஜி லெவலே வேறங்க. ஸோ அவங்க வேலைக்கு வரும் பொழுது அந்த பெரிய நோக்கம் எனக்கு இருக்குது, அந்த பெரிய நோக்கத்தை அடையிறதுக்கு நானும் அந்த டாஸ்க் டீமில் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தாங்களா இருந்தால் அவங்க அந்த ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டில் சூப்பர்பாக வேலை செய்வாங்க. இதுதான் உண்மை. அப்போ வேலை செய்கிறவங்கலாம் தான் என்ன நோக்கத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு உணர்ந்து தான் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த பெரிய நோக்கத்தை அடையிறதுக்கு அவங்களாம் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் உணர்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஸோ இதை அவங்க உணரணும். இதை அவங்க புரிஞ்சிருக்காட்டி இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம உட்கார வச்சு இதை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அவங்களுடைய வகிபாகம், அதாவது அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க விளங்கி அந்த இடத்துல வேலையை செய்யணுங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரு கேள்வி தான். ஸோ நீங்கள் செய்கிற ஜாப் இல்லாட்டி அதில் உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த டியூட்டி, ரைட், இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த வகிபாகம், அந்த ரோல், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி அதை அவங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். அது அவங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு அதை உணர்த்தணும். சிறந்த தலைவர்கள் பணிகளை கட்டுப்படுத்த மாட்டாங்க, மாற்றத்தை தூண்டுபவர்களாக இருப்பார்கள்.